அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்க்கலாம். மகளோட ஹெல்ப்போடு இந்த டேவை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும். இரும்பு சக்தி இருக்குது. அது இல்லாமல் ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது இல்லையா. அடுத்து நான் ராஜா உணவாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகோடோ சாண்ட்விச். அவகோடோ ரெசிபி நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க என்னுடைய சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வீட் பிரெட் எடுத்துருக்கிறேன். அவகாடோவில் விட்டமின் கே, விட்டமின் B6 இருக்கிறதுனால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது இல்லையா. அது ஆலிவ் ஆயிலில் இருக்குது, மீனில் இருக்குது, அடுத்ததாக அவகாடோலையும் இருக்குது. அதனால் நம்ம கண்ணுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது, எலும்புக்கும் நல்லது. நான் ஒவ்வொரு முறையும் அவகாடோ வாங்கும்போது க்ரீன் கலராக தான், ஃபுல் க்ரீனில் தான் வாங்குவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் இல்லை, அதுக்கும் மறுநாள் இல்லை, அதுக்கும் மறுநாள், அதாவது 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். க்ரீன்லேருந்து பிளாக்குக்கு மாறிட்டுருக்கும். அப்போ நம்ம எடுத்து கட் பண்ணோன்னா கரெக்டான ஸ்டேஜில் கட் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணோம்னா ரொம்ப காயாக இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதுக்கு ரொம்ப நல்லா பழுக்கட்டும்னு சொல்லி விட்டோம்னா அழுகியே போயிடும். அதனால் 2 டேஸ் அவ்வளோதான், 2-3 டேஸில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா கரெக்டான ஸ்டேஜில் கட் பண்ணியிருக்கிறோம். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விலையும் அதிகம், அதில் இருக்கிற சத்தும் அதிகம். அதனால் பார்த்து பக்குவமாக நம்ம கட் பண்ணி சாண்ட்விச் ரெடி பண்ணணும். காலை நேர ராஜா உணவாக நாங்கள் அவகோடோ சாண்ட்விச் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஆரஞ்சு ஜூஸும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து லஞ்சுக்கு இன்றைக்கி ஜும்மா இல்லைங்களா, கொத்பா மாதிரி தான் நம்மளுக்கு இல்லைங்களா. அதனால் நான் செஞ்சுருந்தது கீமா புலாவ், ஜீரா சம்பா அரிசி போட்டு கீமா புலாவ் செஞ்சுருந்தேன். அதோட சைடுக்கு ஃபிஷ் ஃப்ரை. அடுத்து லஞ்ச் அசம்பிள் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.